ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான நல்ல காரசாரமான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு மிக்சியில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது கூட பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளி அளவு சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கம்மியாக சேர்த்தாவே போதும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 10 பல் அளவுக்கு பூண்டு, இது கூடவே தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாம் அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவும் ஹையில் வச்சிடாமல் மாற்றி மாற்றி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா குழம்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் மீனை சேர்த்துக்கலாம். நான் மீனில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ நம்மளுக்கு குழம்பு உடனே சாப்பிட்றதுக்கு உப்பு காரெல்லாம் நம்மளுக்கு மீனில் சேர்ந்துருக்கும். அதனால் இந்த மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம மீன் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மீன் ஹை ஃப்ளேமில் நாம் வேக வைக்கக்கூடாது. டக்குன்னு மீன் உடஞ்சி போயிடும். லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் மட்டும் நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.